ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு நைட்லேருந்து எடுத்த வீடியோ தாங்க பார்க்குறீங்க. கண்டினியூஸாக வேலை இருந்துக்கிட்டே இருந்ததுனால என்னால் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது பாப்பாவுக்கு நான் போட்டு விட்ட மெஹந்தி டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 2 பாப்பாவுக்குமே போட்டு விட்ருந்தேங்க. ஆனால் சின்ன பாப்பா உடனே கழுவிட்டாங்க. பெரியவளுமே எப்போதுமே காலையில் வரைக்கும் வச்சுருப்பா நல்லா சவுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த தடவை கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட்டில் உடனே கழுவிட்டாங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே வாசலுக்கு போனேங்க. மணி 12 ஆயிடுச்சுங்க. இதாங்க நான் போட்ட கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். எங்கள் காம்பவுண்டில் வேறு யாருமே இல்லைங்க. அதனால கோலம் நான் ஒண்டியும் தான் போட வேண்டியதாக இருந்துச்சு. பாப்பாங்க நான் கலர் அடிக்கிறேன்னு கோலத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. சரி பக்கத்தில் போய் கோலத்தை போடுங்கன்னு அனுப்பிச்சி விட்டேங்க. இது பொங்கல் அன்னைக்கு சாயந்தரமாக கோயிலுக்கு கிளம்புனங்க. அப்போ எடுத்த வீடியோ தான். பாப்பாவுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டு கிளம்பியாச்சுங்க. மேக்கப்னால் பெருசாக ஒன்றும் போடலை. வெறும் லிப்ஸ்டிக்கு பொட்டு வச்சுட்டு கண்ணுக்கு காஜில் ஐலைனர் அவ்வளோதாங்க போட்டு விட்ருக்குறேன். அதுக்கப்புறம் ஜவுரி வச்சு ஜடை பின்னி விட்ருக்குறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 2 பேத்துக்குமே போட்டு விட்டேன். ஆனால் சின்ன பாப்பாவுக்கு முடி அவ்வளோவா இல்லாததுனால பாதியிலே கலண்டுருச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாப்பாவுக்கு பட்டுப்பாவாடை சட்டையிலேயே முன்னாடி இப்போ சாரி கட்டின மாதிரி உள்ளது தான் வேணும்னு சொல்லிட்டு ராவடி பண்ணாங்க. அதை போய் விலைய கேட்டால் 2000 சொல்லிட்டாங்க. 2000 ஓட்டு நம்ம எங்கேங்க வாங்குறது? சரி வா நானே உனக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சுடிதாருக்கு இருந்த ஷால் எடுத்து முன்னாடி போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பொங்கல் அன்னைக்கு சாயங்காலமாக கோயிலுக்கு போகலான்னு போயிருந்தேங்க. சாய்பாபா கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போகலான்னு போனேங்க. அங்கே ஐயப்பனுக்கு சபரிமலையில் தெரிகிற மாதிரியே இங்கேயும் ஜோதி தெரிகிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் வீடியோவில் பார்க்குறீங்க. அப்புறம் என்னங்க, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பிரசாதமும் வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு. அப்படியே ஒரு செல்ஃபியும் எடுத்து வந்தாச்சுங்க.